வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. கொஞ்சம் இருங்க, ஒரு கால் வருது. சார் வணக்கம். நேற்றே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும், முடியலை. நேற்று பலவித வேலைகள், எனக்கு மருத்துவமனை வேலைகள், அதனால் என்னால் சொல்ல முடியல. பட் உலகநாயகன் கமல்ஹாசன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார். சிவகுமாரன்னே 84 பேர் போதாது, 100 தான் நல்ல மார்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது புதுமைகளை படங்களில் செய்கிறது மட்டும் இல்லை, வாழ்த்துகள்லேயும் சில வேலைகளை நகாசா செய்கிறவர் நம்ம கலைஞானி தான். இப்போ உங்களோட நான் சில நினைவுகள் எனக்கு நினைவுக்கு வருது சார். உங்களோட நான் இந்த பிறந்தநாள் அன்றைக்கி அதை பகிர்ந்துக்கிறணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் தேவியில் கம்பன் என் காதலன்கிற ஒரு தலைப்பில் ஒரு ராமாயணத்தை எழுதணும், தொடராக எழுதணும்னு சொன்னீங்க. அதுக்கு தலைப்பு என்ன வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டபோது நான் தான் சொன்னேன், கம்பன் என் காதலன்னு வைக்கலாம் சார்ன்னு. ஓ, நல்ல தலைப்பியா அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வாரம் நான் உங்கள் வீட்டுக்கு உங்கள்கிட்ட அந்த கட்டுரையை வாங்கிட்டு இங்கே வச்சு பதிவேற்றுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு சம்பவம் என்னால் மறக்க முடியாது, அது உங்களாலையும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது தேவியில் இந்த மாதிரி எழுதி கொண்டிருக்கும்போது, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பேட்டிக்கானல் நேர்காணல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் எங்களுக்கு வந்தது. அந்த கடிதத்தை எழுதியவர் ஒரு பெண்மணி, ஹாஸ்டல் வார்டனாக இருந்தவர், அரசினுடைய இதில் ஒரு வார்டனாக இருந்தவர். அவர் எழுதியிருந்த கடிதத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து காமிச்சவுடனே நீங்கள் அப்படியே அதை மனம் உருகி போயிட்டீங்க. நீங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பானுப்பிரியா வீட்டு மாடியில் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்க்கு நான் வந்திருந்தேன், நைட்டு நான் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, மணி இதை வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருந்தீங்க. ஆனால் அந்த பத்திரிக்கைக்காரனுக்கு இந்த சத்தியங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரி. அவனுக்கு அந்த ஒரு செய்தியினுடைய தன்மை அறிந்து அவன் அப்பப்போ அந்த சத்தியத்தை உடைச்செறிஞ்சிருவான். செய்தி முக்கியமாக இருக்கும் பட்சத்தில் அதை வெளியிட்டுருவான். ஆனால் நான் அதை வெளியிடலை. ஒரு ஃபங்க்ஷனில் நான் அதாவது நீங்கள் நடத்தின ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் உங்களுக்கு முன்னாலேயே நான் மைக் பிடிச்சி சொன்னேன். என்னன்னா, அந்த பெண் என்ன எழுதியிருந்தாருன்னா, உங்கள் மேல் உள்ள ஒரு தீரா காதல்னால், அது ஒருவேளை காதல் தான், அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி மனைவி மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண் அந்த தன்னுடைய கடிதத்தில் உங்களுடைய உயிரணுக்கள் சேராத இந்த உயிர்ப்பை, கருப்பை இருந்தென்ன இல்லாமல் போனால் என்ன என்று எடுத்து விட்டேன் அப்படின்னு அந்த அம்மா எழுதியிருந்தாங்க. ரொம்ப உள்ளத்தை உருக்குவதாக இருந்தது. இது நான் அந்த மேடையில் சொன்னோன்னே அப்புறம் நீங்கள் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னீங்க, அந்த பொண்ணை நாங்கள் போய் சந்தித்தோம்யா, சந்தித்து இந்த மாதிரியெல்லாம் நீ முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு நானும் என் மனைவியுமே போய் சொன்னோம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அது என்ன நெஞ்சில் அப்படியே மறக்க முடியாமல் இருக்குது சார். நன்றி சார், வாழ்த்துக்களுக்கு நன்றி. விஜய், தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இன்றைக்கி இந்த கரூர் ஸ்டாம்பேடு அந்த நெருக்கடியில் உயிர் நீத்தவர்களையெல்லாம் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி சில இந்த காயமடைந்தவர்களுக்கெல்லாம் பண உதவி செய்தார்னு ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை யாருமே ஒளிபரப்ப வேணாம், வீடியோ எடுக்க வேணாம், ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டது கேட்டுக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது சில வீடியோக்கள்லாம் வர்றதை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஒரு சின்ன பச்சை குழந்தைய விட்டு விஜய்க்கு ஆதரவாக பேச விட்டு அதை ஒருத்தங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பச்சை குழந்தை, சின்ன குழந்தை பேசுது. அது தயார் பண்ண வீடியோ தான், தயாரிக்கப்பட்டு தான் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து மனப்பாடம் செய்ய வச்சு. சரி, அரசியலில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சினிமா மோகம்ங்கிறது இந்த மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கா, ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஆக்கிரமிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். எத்தனை உயிர் போனாலும் என்ன, உங்கள் திருக்கரத்தால் கையை பிடிச்சி குலுக்குனா போதுங்கிற மனநிலைமையோடு மக்கள் இருக்காங்கங்கிறது தான் இன்றைக்கி விஜய் அந்த மக்கள், அந்த இடர்பாடுகளில் உயிர் நீத்தவர்களுடைய பெற்றோர்கள், சொந்தக்காரங்கள்லாம் விஜயோட பழகுனதை பார்க்கும்போது அப்படித்தான் எனக்கு தோணுச்சு. சினிமா மோகம் ஆக்கிரமிச்சிருக்கு, அது மறுக்க முடியாது.
விஜய் போன்று மிகப்பெரிய நடிகர்கள் ஸ்டாம்பேடு இந்த மாதிரி நடந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு. ஆனால் மெயின் குற்றவாளி யாருங்கிற ஒரு தர்க்கம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜயா மற்றவர்களா, இதில் ஆளுங்கட்சியை குற்றம் சொல்ல முடியாது. அது என்னுடைய கருத்து. ஏன்னா கூட்டம் கூட உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் லேட்டாக போனீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சரி, சிபிஐ என்ன விசாரித்து என்ன சொல்ல போதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்திருந்த மக்கள் பூரா பாருங்கள், அந்த பறி கொடுத்த மக்கள் உயிர்களை பறி கொடுத்தவர்களுடைய சொந்தங்கள் வந்திருந்தாங்க பாருங்கள். அவர்கள் மனதில் எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தான் பார்த்தேன் நான், ஒரு வருத்தத்தை பார்க்க முடியலை. விஜயை சந்திக்க போகிறோம், விஜயோட கை குலுக்க போகிறோம், விஜயோட சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. இந்த சினிமாவுடைய ஆக்கிரமிப்பு, சினிமாவுடைய புகழ் ஆக்கிரமிப்பு, இது நல்லதா பொல்லதா அப்படிங்கிறத போக போகத்தான் பார்க்கணும். சரி, அது ஒரு விஷயம். அடுத்து பைசன் படம். இந்த பைசன் படத்தோடைய ஒரு வாக்குவாதம் அது ஏற்பட்டிருக்கு. இந்த பைசன் பாய்சன் அப்படின்னு சொல்லி இந்த மோகன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், தயாரிப்பாளர், அவர் இன்சியலை பின்னால் போட்டுக்கிறார். அவர் ஜி மோகன், ஆனால் இன்சியலை பின்னால் போட்டுக்கிடுவார். எல்லோரும் மோகன் ஜி அப்படின்னு அவரை கூப்பிடணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. இது சரி, அவர் ஆசை அது. அவருக்கு ஒரு அமீர் ரொம்ப கடுமையான முறையில் பதில் கொடுத்துருக்காரு. அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், நல்ல காரியத்தை சொல்கிறான், ஒரு உண்மையான சம்பவ நிகழ்வுகள் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்கிறாரு. மக்கள் மத்தியில் எடுபடுது. அது நல்ல கருத்தாக இருக்குது. அது கருத்தை நீ கருத்தால் தான் எதிர்கொள்ளணுமே தவிர காழ்ப்புணர்ச்சியினால் வசப்பாடி அதை எதிர்கொள்ளக்கூடாது. பைசன் பாய்சன்னு நீ பாடுறதில் நீ என்னத்தை கண்ட? முடிஞ்சால் நீயும் உன் கொள்கையை படம் எடுத்து காட்டு, மக்கள் விரும்புனா பார்க்கட்டும், அதுதானே ஆரோக்கியமானது அப்படின்னு அமீர் நியாயமாக சண்டை போட்டிருக்காரு. அது சண்டை தான், நியாயமான சண்டை தான். ஏன்னா அந்த ஜி மோகன் இருக்கார், அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளர். இவருடைய முந்தைய படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சங்கியினுடைய அடையாளங்கள் அங்கங்கே அப்படியே இருக்கும். அதை ஆதரிக்கிறார். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது அவருடைய கருத்து, அதை அவருடைய ஆதரிக்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கலாம். அவருடைய வாதத்தை வச்சுக்கிறார், அதை நம்ம அதை ஏற்றுக்கலாம். சரி, கொஞ்சம் ஏதோ ஒரு கால் வருது. ஜெயிலர் 2வா? சார், ஜெயிலர் 2 படத்தில் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயிலர் 2 படத்தில் மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சிருக்காரு. அந்த மிதுன் சக்கரவர்த்தியினுடைய மூத்த மகளாக வித்யா பாலன், பிரபல நடிகை வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. அவங்க படத்தை இப்போ தான் நான் பார்த்தேன். குளோபல் ஸ்பா அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கைக்காக அவங்க ஒரு போட்டில் போகிற மாதிரி படம் பார்த்தேன். படம் இருந்துக்கு கவர்ச்சி, அந்த மாதிரி கவர்ச்சி யாருமே காட்டியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு படுகவர்ச்சியாக வித்யா பாலன் இருக்காங்க. அவங்க இந்த படத்தில் மெயின் வில்லியாம், முக்கியமான வில்லியாம், ரஜினிகாந்தோட படத்தின் நெடுகில வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. அந்த தகவலை இங்கே எனக்கு பதிவு பண்ணிடுறேன் உங்களுக்கு. அடுத்து என்னன்னா, இந்த பிக் பாஸ் அதில் இந்த ஆதிரையை வெளியேற்றிட்டாங்க. ஆதிரையை அவங்க அங்கே எப்படி நடந்துக்கிட்டாங்க, எந்த மாதிரி பிஹேவியரில் இருந்தாங்க, ஆண்களோட, அதாவது அது எப்ஜேங்கிற ஒரு ஆணோட அவர் எந்த மாதிரி பழக்கத்தில் இருந்தார், அவரோட என்ன மாதிரியெல்லாம் பேசினார் அப்படின்னு அதாவது காம கிளர்ச்சி ஊட்டக்கூடிய வார்த்தைகளெல்லாம் அவர் பேசினார். அந்த வார்த்தைகள்லாம் அவர் யூஸ் பண்ணார். மக்கள் பார்வையாளர்கள் அவங்க மீது ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருந்தாங்க. அவரை விஜய் சேதுபதி வெளியேற்றிட்டார். அவர் தொகுப்பாளர், அவர் வெளியேற்றிட்டார். அவரோட கூட அந்த அம்மா சரியாக பேசலை. மக்களை அது முட்டாள்கள்னு சொல்கிற மாதிரி மக்கள் அதை புரிந்து கொள்ளலை, நான் நல்லா தான் விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியே போயிடுச்சு. ஆனால் எப்போவுமே அந்த வெளியேற்றப்படுபவர்களை வாழ்த்து சொல்லி அனுப்புவார் பிக் பாஸ். அவர் அன்றைக்கி என்ன சொன்னதுன்னா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நீ நல்லா விளையாடுன, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, தலை நிமிர்ந்து செல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னது தான். இந்த மாதிரி ஒரு செயல்பாடு உள்ளவர்களை, தரக்குறைவாக நடந்து கொள்ளுகிறவர்களாம் தலை நிமிர்ந்து செல்லுங்கள்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அப்போ இது சரியானதாக இருக்குமா? அப்போ விஜய் சேதுபதிக்கு வெளியேற்றினதில் என்ன அர்த்தம் இருக்குது?
மக்கள் வெறுத்து ஓட்டு போடலை, அவரை வெளியேற்றினாங்க. அப்போ அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? நல்லா விளையாடுனீங்க, நீங்கள் தலை நிமிர்ந்து செல்லுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொன்னாருன்னா, இது விஜய் சேதுபதியை மட்டம் தட்ட மாதிரி இருக்குங்கன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா விஜய் சேதுபதி தான் இங்கே தொகுப்பாளர். பிக் பாஸ் நீங்கள் உள்ளே அடிக்க இங்கே உள்ளே அவங்கள கட்டி மேய்க்கிற ஆள். நீங்கள் ஒருத்தங்க வெளியேறுறாங்கன்னா, வெளியேற்றப்படுகிறார்கள்னால் அவர்கள் எதனால் வெளியேற்றப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது நீங்கள் ஒரு தவறாக நீங்கள் உயர்ந்து நீங்கள் தலைநிமிர்ந்து செல்லுங்கள்னு சொன்னால் அந்த வல்காரிசத்தை ஆதரிக்கிற மாதிரி இல்லையா? அப்போ பிக் பாஸ் இந்த வல்காரிசத்தை ஆதரிக்கிறாரா? கவர்ச்சியை ஆதரிக்கிறான். கவர்ச்சியை ஆதரிங்க, சரி, அது தொலைஞ்சு போகுது. ஆபாசத்தை ஆதரிக்கலாமா? அப்போ பிக் பாஸ் ஆபாசத்தை ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்குது. இது எனக்கு உறுத்தலாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.